பாதம் ஒன்றே போதும் ஐயா, என் வாழ்வில் நீரே நித்தியரே சத்தியரே. உமக்கு ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கூட இதோ நாம் யாவரும் ஒரு மனமாக இந்த காணொலியின் வழியாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குள்ள நாம் கடந்து செல்கிறோம். Greetings to all of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. It is joy to meet all of you through this video. Wherever we are, let's come together in this online service. எங்கிருந்தாலும் நாம் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனை மத்தியில் கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான உருவமாக உலகமெங்கிலும் இன்றைக்கு தாயார் தினமாக கொண்டாடி வருகிறார்கள். And today we are celebrating Mother's Day throughout the world. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்முடைய தாயார், நம்முடைய அம்மாமார்கள் நம்ம மத்தியில் அவர்கள் பாராட்டின ஒவ்வொரு காரியங்களையும் அன்பையும் தியாகத்தையும் நினைவு கூறுகிற ஒரு நாளாக நாம் அனுசரிக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நாளாக இது காணப்படுகிறது. And today also we are observing, at the same time we are remembering the sacrifice, the motherly sacrifice, all the mothers that have done for all of us. இன்றைக்கு நாம் செய்த, இன்றைக்கு இந்த நாளிலே கூட இதோ அவர்கள் செய்த இந்த தியாகத்தையும் அவர்கள் நம்ம மத்தியில் சமுதாய ரீதியில் குடும்பத்திலும் இதோ இந்த நாளிலே சகலத்திலும் இந்த நாளிலே இவர்களை கொண்டு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. Let us pray. கண்களை மூடி இந்த வேளையில் கூட நாம் ஜெபம் செய்வோமாக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மையாகவே நீ நல்லவர், எங்கள் மீது கிருபை உள்ளவராக இருக்கிறீர் ஐயா. கடந்த வாரத்தில் எங்களோடு இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Lord, we want to thank you and also we want to remember your favor, Lord, and your grace, Lord, that throughout the past week, Lord, that you have been with us, Lord. எங்களோடு கர்த்தர் இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் அத்தனையும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக கழுவும்படியாக உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. Here we are, Lord, we humble ourselves before you, Lord. Lord, we pray and we confess all our sins, O Lord. Lord, we pray through your precious blood, Lord, cleanse us, O Lord, and purify us, O Lord, that we will be able, Lord. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட சுவாமி நாங்கள் அப்பா நம்முடைய சமூகத்திலே அப்பா தகுதி பெற்றவர்களாக உமக்குரிய ஆராதனையே எடுக்கும்படியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. And Lord, we pray for your presence, O Lord, in our midst, wherever we are. ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கோருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தையே நாங்கள் நாடுகிறோம் ஆண்டவரே. As we come before your throne of grace, O Lord, we seek your presence, O Lord. And Lord, we pray and continue to be with us, O Lord, as our meditation of our hearts, Lord, as we bring our sacrifices before you, Lord, it will be pleasing to you, Lord. ஆண்டவரே, அது உமக்கு பிரியமுள்ளதாக இருக்க நீர் ஆசீர்வதிக்க முடியாம உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களோடு தங்கியிருந்து வழி நடத்தும் இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேளையில் சில பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போமாக. இயேசுவின் நாமமே திருநாமம் என்ற பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாம். காசினி இல்லவனுக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினி இல்லாதனுக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாம்.
நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தனையில் வித்த அதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமான மொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டம் தீர்ந்து பயந்தோடு தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டம் தீர்ந்து பயந்தோடு தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். நடனமாடி ஸ்தோத்திரிப்பேன் என்ற பாடலை அடுத்ததாக பாடி ஆண்டவரை தொடர்ந்து நாம் ஸ்தோத்திரிப்போமாக. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும், காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்ர, ஐயா கண்மலையே ஸ்தோத்ர. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக ஐயா, வாழ்வது உமக்காக. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம், ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம். வாழ்வு தரும் வசனமெல்லாம், வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம்தான் உண்டு ஐயா, உம்மிடம்தான் உண்டு. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன்.
பாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக ஒரு தாய் தேற்றுவது போல் என்ற பாடலை பாடி ஜெப பாடலாக பாடலை பாடி ஆண்டவரை நாம் தொடர்ந்து நாம் ஆராதித்து அவரை நாம் நிறைவுபடுத்துவோமாக. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை நிறுத்துவார். தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறவராக இருக்கிறீரப்பா. கர்த்தாவே, நீர் எங்கள் கூட இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. மெய்யாகவே நீ எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவராக இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. We praise you, Lord. We honor you, Lord. We exalt you, Lord. For you alone are worthy, Lord. Thank you for the comfort, Lord. Thank you for being with us, Lord, all the time, Lord. Throughout every situation, Lord, you are there for us, Lord. We want to thank you, Lord, for love, for the love, Lord, for the unconditional love that you have shown to us, Lord. Lord, we want to praise you for all the blessings, for all the goodness that we received from you, Lord. We want to thank you, Lord. நன்றி செலுத்திக்கிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் கொடுத்த எல்லா நல்ல உறவுகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் எங்களை ஆசீர்வதித்த தேவனா இருக்கிறீரப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே கூட ராஜா அப்பா எங்கள் மத்தியில் கர்த்தர் கொடுத்த எல்லா விதமான கர்த்தாவே அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் கூட ஆண்டவரே தாயின் அன்பை நீர் வைத்தவராக இருக்கிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல் நீர் எங்களை தேற்றுகிறவராக இருக்கிறேன் ஐயா. As how a mother would comfort a child, O Lord, you comfort us, O Lord. Thank you for the comfort, O Lord. Thank you for the care. Thank you for the concern, O Lord. On us, O Lord. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காக பரிவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு தாயை போல ஆண்டவர் எங்களை
நேசிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். And we want to thank you, Lord, for all the motherly loves, Lord, that we received, Lord, in this world, Lord. ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் மத்தியில் அநேக அப்பா தாயார்களை வைத்து ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் அவர்கள் மூலமாக எங்களுக்கு பாராட்டி வருகிற எல்லா கர்த்தாவே அன்புக்காக இறக்கத்தக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர். இறக்கமும் பாசமும் ஆண்டவர் எங்கள் பத்தியில் அளவில்லாமல் பெருகட்டும் ஆண்டவர். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் அவனுக்கு நாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றோட ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றை கொண்டு வைக்கிறேன். ஆமென், ஆமென். இவ்வேளையிலே கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வமாக. நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். The passage that we have chosen for the meditation is taken from 2 Timothy chapter 1 verse 5. இந்த வேத பகுதியை முதலாவதாக நான் தமிழில் வாசிக்கிறேன். சரிங்களா? 4:5 நாம் வாசிப்போம். 4:5 உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். இவ்விதமாக இந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோமாக. In English, when I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Louise and your mother Eunice, and I am persuaded is in you also. அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தாயார் தினமாக நாம் கொண்டாடி வருகிற இந்த நேரத்தில் கூட, as we celebrate and observe Mother's Day today, இந்த நாளில் பிரியமானவர்களே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், உலகம் முழுவதிலும் இந்த தாயாருடைய அவர்களுடைய தியாகங்களையும் அருமை பெருமைகளையும் வாழ நாம் நினைத்து வருகிறோம். பிரியமானவர்களே, we are remembering the sacrifice of mother throughout the world, and also the motherly care of the person, those who have showed this special motherly care on us. அதே வேளையில் கூட பிரியமானவர்களே, சகோதரியாக மற்ற இதர பெண்கள் நம் மீது இந்த நாளிலே பாராட்டின அவர்களுடைய தாய் ஸ்தானத்துக்குரிய அன்பை கூட இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். அதன் வழியில் இன்றைக்கு நாம் சபையின் அடிப்படையில் வரும் பொழுது இவ்விதமாக இந்த தெய்வீகமான தாய்மார்கள், காட்லி மதர்ஸ், இவர்கள் எவ்விதமாக இந்த நாளிலே வேதத்தில் பார்க்கிற இதோ தெய்வ பயமுள்ள சந்ததிகளை அவர்கள் எவ்விதமாக வளர்த்து ஆளாக்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். How that the godly mothers have raised a godly generation for godly purpose என்று சொல்லி இந்த நாள் நான் பார்க்க போகிறோம். That one particular main ingredient is that, as we read, genuine faith, மாயமற்ற விசுவாசம் என்கிறதான ஒரு வார்த்தை வருகிறத நம்ம கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, தமிழில் அது 4வது வசனம். In English it is in verse 5, genuine faith. அதனால் பிரியமானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் இதோ தாய்மார்களாகிய விசேஷமாக தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அவருடைய தாயார், அவருடைய பாட்டி, இவர்களிடத்தில் இந்த காணப்பட்ட இந்த மாயமற்ற விசுவாசத்தை குறித்து இந்த நாளிலே நாம் கவனிக்க போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக லூயிஸ் அண்ட் யூனிஸ். பிரியமானவர்களே, இந்த மாயமற்ற இந்த விசுவாசம் முதலாவதாக லோவிசா மற்றும் ஐநேக்கேயா என்கிறதான இந்த பெண்மணிகளிடத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது தீமோத்தேயுனுடைய பாட்டி, தீமோத்தேயுனுடைய தாயார், இவர்களிடத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் இந்த காலகட்டத்தில் கவனிக்கும் பொழுது இதனாலே ஒரு மிகுந்த
விசுவாசத்தோடு இதனால் மிகுந்த வைராக்கியத்தோடு தீமோத்தேயுவை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 2 முக்கியமான பெண்மணிகள் தாய் ஸ்தானத்திலிருந்து அவர்கள் இந்த நாளிலே இந்த தீமோத்தேயுவை வளர்த்து ஆளாக்குகிறதை பவுலின் மூலமாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்கிறோம் பிரியமானவர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இவர்கள் இருவரும் லோயிசாலும் ஐனிக்கேயாலும் இந்த விசேஷ பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது a person, a great influential person. இதனால் பிரியமானவர்களே மிகவும் அதாவது இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் மிகவும் இந்த நாளிலே முக்கியமான ஒரு நபராக அந்த தீமோத்தேயுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு முக்கியமான அடித்தளத்தை அவர்கள் போட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். They have played a great vital role putting foundation, a faith foundation in Timothy. இந்த குறிப்பிட்ட வேளை நான் கவனிக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஒரு விசுவாசத்தினுடைய அடித்தளத்தை இந்த நாளிலே விசுவாசத்தின் அடித்தளத்தை இதோ தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் அவர்கள் இந்த நாளிலே அவர்கள் போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14-15 கூட நாம் கவனிக்கும் பொழுது when you look at 2 Timothy chapter 3 verse 14 and 15 இந்த நாளில் கவனிப்போமாக பிரியமான 14 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் 15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். நீர் இன்னாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாய் என்கிறதான ஒரு வார்த்தை. சிறு வயது முதற்கொண்டு இதை கற்றுக்கொண்டாய் என்று சொல்லும் பொழுது just remember from where you learn this scripture since your childhood என்று சொல்லி இந்த நாளில் இது பவுல் தீமோத்தேயுவின் இடத்துல ஞாபகப்படுத்துகிறத நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. யார் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்? தன்னுடைய தாயார் இடத்திலிருந்தும் தன்னுடைய பாட்டியின் இடத்திலிருந்தும் இந்த மாயமற்ற விசுவாசத்தை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்படின்னு கவனிக்கும் பொழுது இந்த தீமோத்தேயு இவ்வளவாக இந்த நாளிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு மகனாக பவுலுக்கு அவர் காணப்படுகிறார். இந்த தீமோத்தேயுவை ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு சீஷனாக, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஊழியனாக பவுல் அவனை கொண்டு செல்வதற்கு இந்த தன்னுடைய தாயும் தன்னுடைய பாட்டியும் இந்த நாளிலே அவர்கள் போட்ட இந்த விசுவாசத்தினுடைய அஸ்திபாரம் உறுதியாக இருந்ததுனால அது சுலபமாக காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் from whom you have learned since your childhood, that is very important. அதனால் இந்த நாளில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் பிரியமானவர்களே, எதை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அந்த நாளில் அதாவது தன்னுடைய தாய் தன்னுடைய பாட்டி இந்த குறிப்பிட்ட தீமோத்தேயுவுக்கு அவன் வாழ்க்கைக்கு எது முக்கியமானதோ, எது எசென்ஷியலாக இருக்கிறது, they know what is essential for Timothy's life, அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எது முக்கியமானதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நன்றாக அறிந்து கொண்டதினாலே வேதத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தவர்களாக இருக்கிறாங்க. They have taught him the scriptures since his childhood days. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வேதத்தை தான் அது பிறகு அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். Continuing from 2 Timothy chapter 3 verse 14 and 15, if we are going to look at 16 and 17, 16-17 கூட நாம் கவனிக்கும் பொழுது இந்த எதை அவன் தீமோத்தேயு கற்றுக்கொண்டான், தன்னுடைய பாட்டி தன்னுடைய தாயின் இடத்திலிருந்து எதை கற்றுக்கொண்டான் பார்க்கும் பொழுது 16-17 நான் வாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி விதமாக நாம் பார்க்கிறோம். All scriptures is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction,
for instruction in righteousness, that a man of God may be complete, thoroughly equipped for every good work. பிரியமானவர்களே, இந்த லோவிஸாலும் ஐனிக்கேயாலும் அருமையான ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க. அதாவது தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவருக்கு சிறந்த ஒரு ஊழியனாக இருக்கும்படியாக, சிறந்த ஒரு கருவியாக இருக்கும்படியாக, தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தில் சிறந்த ஒரு காரியத்தை அடையும்படியாக சிறந்ததை சிறு வயது முதற்கொண்டு அவனுக்கு கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். They made a very good investment in Timothy's life. They gave him what is the best. They gave him what is needed, and they have put a very solid foundation in Timothy's life. பிரியமானவர்களே, அருமையான ஒரு அடித்தளத்தை இந்த நாளிலே அவர்கள் வைத்தவர்களாக இந்த நாளிலே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதில் இந்த நாளில் கவனிக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பாட்டிமார்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த நாளில் கூட சாட்சி சொல்லுவார்கள், என் பாட்டியின் மூலமாக தான் நான் சர்ச்சுக்கு போனேன், என் பாட்டியின் மூலமாக தான் நான் சண்டே ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்லுவாங்க. I've learned Bible through my grandmother. I've learned to read Bible through my mother. I've learned how to pray through my mother. இப்படியாக சொல்லுகிற நிறைய சாட்சிகள் நம்ம இடத்துல உண்டு. பிரியமானவர்களே, அதனால் பெண்களாக, தாயாக, பாட்டியாக நாம் இருக்கும் பொழுது, நீங்கள் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, நிச்சயமாகவே உங்களுடைய குடும்ப அங்கத்தினுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பேரப்பிள்ளையுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே நீங்கள் ஒரு மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. இது வரைக்கும் இருந்திருக்கிறீங்க, இனியும் நீங்கள் இருப்பவர்களாக இருக்கிறீர்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இதன் மத்தியிலும் கூட பிரியமானவர்களே, உங்களை உங்கள் குடும்பத்தினர் எப்படியாக அடையாளம் காட்டுகிறார்கள், அதுவும் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு தாய் ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் எப்படியாக உங்களை அடையாளம் காட்டுகிறார்கள், உங்கள் கணவர் எப்படியாக உங்களை அடையாளம் காட்டுகிறார்கள், உங்கள் வீட்டு அங்கத்தினர்கள் எப்படியாக உங்களை அடையாளம் காட்டுகிறார்கள். How you are known for? What are you known for? By your family members, by your husbands, மன்னிக்கணும், by your husband. சரிங்களா? இந்த நாளில் உங்கள் பிள்ளைகள், your children எப்படியாக இந்த நாளில் உங்களை அடையாளம் காட்டுகிறார்கள். இந்த நாளில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் பெரியமாக, நீதிமொழிகள் Proverbs chapter 31 verse 28 and 29, 28-29 வாசிக்கிறேன். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். I read the same verse in English. Her children rise up and call her blessed. Her husband also, and he praises her. Many women have done excellently, but you surpass them all. எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. surpass all. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சாட்சிகளை நாம் கேட்க வேண்டும். என்னுடைய தாயார் அதிகமான நேரத்தை இதில் செலவிடுவாங்க, அதில் செலவிடுவாங்க அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்கள் அம்மா நச்சு நச்சு நச்சுன்னு எப்பயுமே என்னை ப்ரே பண்ண சொல்லுவாங்க, என்னை பைபிளை படிக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சில வேளை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன், அப்படியாக நம்முடைய வீட்டு அங்கத்தினர்கள் கூட சில நேரத்தில் நம்ம மேலே குறைபட்டு கொள்ளலாம். They might mock you. They might insult you. They might criticize you. Why she's nagging about praying? All the time she's just nagging about praying and reading the Bible, going to church. பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்முடைய தாய்மார்கள், பாட்டிமார்கள் கூட கடந்து போகலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, என் தாயுடைய ஜெபம் இன்றைக்கோ அல்லது என்றைக்காவது, sooner or later
they will realize because of your prayer they have been protected. உங்களுடைய ஜெபத்தினாலே அவங்க பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வாங்க. Because of your faith they have received favor. உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் தயவை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அறிந்து கொள்கிற ஒரு காலம் வரும் பிரியமானவர்களே. அதனால் தாய்மார்களாக பாட்டிமார்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஆண்டவருடைய வைராக்கியத்தில் அந்த மாயமற்ற விசுவாசம் எப்படியாக லோயிசாலுக்குள்ளும் ஐநேக்கியக்குள்ளும் இருந்தது போல விட்டுவிடாதீர்கள். தீமோத்தேயுக்களை நீங்கள் இந்த நாளிலே கொண்டு வருகிற தீமோத்தேயுனுடைய வாரிசுகள், தீமோத்தேயுனுடைய இந்த நாளிலே ஒரு சந்ததி நீங்கள் கொண்டு வருகிற வளர்த்தாளாக்குகிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். Timothy generation. இந்த நாளில் பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. லோயிசாலுக்குள்ளும் ஐநேக்கியாவுக்குள்ளும் காணப்பட்ட அதே மாயமற்ற அன்பு, மாயமற்ற விசுவாசம் உங்களிடத்திலும் இருக்கும் என்றால் அநேக தீமோத்திகளை நாம் எழுப்பலாம். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் இருந்தும் தீமோத்திகள் எழும்புவார்கள். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, எவ்வளவுதான் இந்த நாளிலே அவர்களுடைய ஜெபம் காணப்பட்டு இருந்தாலும், எவ்வளவுதான் அவருடைய விசுவாசம் அந்த இடத்துல காணப்பட்டு இருந்தாலும், அந்த முயற்சிகளுக்கு தீமோத்தி இடம் கொடுத்ததுனால இந்த முயற்சிகள் எல்லாம் இந்த நாளிலே வெற்றியாக மாறினது. You must remember that the genuine faith is in you அப்படி சொல்லி பவுல் சொல்லுகிறார். பவுல் எப்படியாக சொல்லுகிறார்? அந்த விசுவாசம் உன்னிடத்திலும் உண்டு என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். 5வது வசனம், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோயிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாவுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அது உனக்குள்ளும் நிச்சயித்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். I'm sure that genuine faith is in you. That is what Paul is saying. இதே விசுவாசம், இந்த மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ளும் உண்டு. அவங்களிடத்தில் இருந்தது, அது இப்போ உனக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இதோ இந்த லோயிசால் ஐநேக்கியால் இந்த தாயும் பாட்டியும் இந்த தீமோத்தேயை வளர்த்து ஆளாக்க வேண்டும், ஆண்டவருக்குள்ளாக அவனை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவங்க எடுத்த அந்த முயற்சிக்கு தீமோத்தேயு இடம் கொடுத்ததுனால, அதற்கு அவன் இடம் கொடுத்ததுனால இந்த வெற்றி, இந்த முயற்சி வெற்றி அடைந்தது என்று சொல்லி நான் பார்க்குறோம். பிகாஸ் Timothy take heed for all the efforts of his mother and grandmother. Due to this efforts become fruitful. பிரியமானவர்களே, இந்த ஒரு முயற்சியானது அது வெற்றி அடைந்தது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் இதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் தான் இந்த நாளில் கூட ஆவிக்குரிய தகப்பனாகிய பவுல் கூட இந்த தீமோத்தேயுக்கு சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால், இதே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 கவனிக்கும் பொழுது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சொல்லுகிறார். நிலைத்திரு. All this while you have take heed, continue to do that, continue to be rooted in the scripture. All that you have learned through your mother and grandmother, that is the advice that Paul is giving to Timothy. பிரியமானவர்களே, இதே அறிவுரையை தான் அவர் இந்த நாளிலே தீமோத்தேயுக்கு சொல்லுகிறத நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், குறிப்பாக வீட்டில் இந்த நேரத்தில் கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கூட, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள், உங்களுடைய தாயார், உங்களுடைய பாட்டி, வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அவங்க இந்த நாளிலே எடுக்கிற முயற்சிகளுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் ஆசீர்வாதம் உங்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதில் எந்த விதமான மறுப்பு இல்லை. There is no deny that you will bless it if you take heed, if you obey your parents, especially your mother, your grandmother, all that they are putting, all they are investing godly things in you. Take heed to that. இதனால் அதை நாம் செவிமெடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் வருகிறதாக இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு
காரியமாக இருக்குது பிரியமாக. கொலோசியர் 1:20 பார்க்கும் பொழுது, பிள்ளைகளே, நான் வாசிக்கிறேன், பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். I will read in English. Colossians chapter 3 verse 20. Children, obey your parents in all things, for this is well pleasing to the Lord. இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் பிரியப்படும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். All this while we are trying to do what is well pleasing to God, where we have the verse, what will be well pleasing to God? Obey your parents and all the things. பிரியமானவர்களே, இந்நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மிக மிக முக்கியமான, அவரை பிரியப்படுத்தும்படியான ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவரை நாம் பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை மதர்ஸ் டே வருகிறது. இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு தான் நம்ம பயங்கரமாக எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்போம் பிரியமானவர்களே. சரிங்களா, எங்கே போகலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்று இந்த வருஷம் குறிப்பிட்டு பார்க்கும்பொழுது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த மதர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். we couldn't able to go anywhere. We are still under MCO restricted ஆர்டரில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த வேலையில் பிரியமானவர்களே, சில வேலை நினைப்போம், என்னது அம்மாவுக்கு பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று கொடுக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, பூ கொடுக்கணும், கேக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போகணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி பல விதத்தில் இந்த நாளில் நம்ம முயற்சி எடுத்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வார்த்தையின் பிறகு நம்ம பார்க்கும் பொழுது, வாட் வுட் பி த பெஸ்ட் கிஃப்ட் தட் we could give to our mother? எந்த சிறந்த பரிசை நம்முடைய தாயாருக்கு நம்ம கொடுக்க முடியும்? ஒன்றே ஒன்று தான் பிரியமானவர்களே. வார்த்தையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர்களுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவர்களுக்கு நாம் கனத்தை கொடுக்கும் பொழுது, ஒன்று தான். என்ன செய்கிறோம் என்றால், அவர்கள் போடுகிற முயற்சிகளை எல்லாம் நாம் அதை அப்ரிஷியேட் பண்ணுகிறோம். அதை நாம் மிகவும் இந்த நாளிலே அர்த்தமுள்ளது என்று சொல்லி, அவங்க இவ்வளோ நாள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்த ஜபங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு உபவாசங்கள், நம் மீது அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் அத்தனைக்கும் அர்த்தம் உண்டு என்று சொல்லி, இதோ நீங்கள் என்ன சொல்லுறீங்க அதை நான் கேட்குறேன் அப்படி சொல்லி நம்ம செவி கொடுக்கும் பொழுது, அந்த ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்று சொல்லி நாம் காட்டுகிறோம் பிரியமானவர்களே. When we obey, when we listen, when we give time to our parents, especially our mothers and grandmother, we are saying we appreciate all your efforts in our lives. பிரியமானவர்களே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக. எங்கே இருந்தாலும், நீங்கள் எங்கே கேட்டுக்கொண்டு இருந்தாலும், பிள்ளைகளே, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கிஃப்ட் என்னவென்றால், the best gift would be, சொல்லுங்கம்மா, இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னீங்க, என்னை கேட்காம இருந்துட்டேன், இவ்வளோ நாள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்காம இருந்துட்டேன், இன்றைக்கி சொல்லுங்கள், என்ன அறிவுரை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, அதுபடியே நான் கேட்குறேன். அப்படியாக நாம் செய்யும் பொழுது ஒன்று தான் நம்ம சொல்லுகிறோம், நீங்கள் எடுக்கிற என் வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் அத்தனைக்கும் அர்த்தம் உண்டு. அதை நான் ஒரு சாமானியமாக நான் பார்க்கலை, அது குறைச்சலாக நான் எடை போடலை, அத்தனைக்கும் அர்த்தம் உண்டு. நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்காக நன்றி என்று சொல்லி அவ்விதமாக நாம் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்விதமாக ரொம்ப ரொம்ப கவனமாக நான் பார்க்கிற ஒரு காரியம், தீமோத்தேயு இந்த முயற்சி எடுத்துக்கொண்டார். எதெல்லாம் தன்னுடைய தாய், தன்னுடைய பாட்டி, அவருடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளுக்கும் அதுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக அத்தனைக்கும் இந்த நாளிலே ஒரு வெற்றியாக அமைந்தது. அவர்களுடைய முயற்சிகளெல்லாம் அர்த்தமுள்ளதாக மாறினது. அர்த்தமுள்ளதாக மாறியதன் நிமித்தம் இன்றைக்கு நாம் இந்த குறிப்பிட்ட நல்ல நாளிலே இந்த 2 பெண்மணிகளுடைய அவர்களுடைய விசேஷத்தை, இந்த தியாகத்தையும் இந்த முயற்சிகளையும் நாம் செவிமடுத்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் கூட தீமோத்தேயுவினிடத்தில் அவனுக்கும் இந்த மாயமற்ற அன்பு இருந்தது நிமித்தம், இதோ தன்னுடைய பாட்டி, தன்னுடைய தாய் எடுத்துக்கொண்ட முயற்சி,
அவருடைய வாழ்க்கையில் வெற்றியாக அமைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் பிரியமானவர்களே, எங்கே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் தாயாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். இந்த நாளில் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய குடும்பத்தாருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, யாராக இருந்தாலும் அந்த தாய் ஸ்தானத்திலிருந்து நீங்கள் பாராட்டுகிற ஒவ்வொரு அன்பும், ஒவ்வொரு முயற்சிகளையும் விட்டு விடாதீங்க. தொடர்ந்து இந்த நாளில் உற்சாகத்தோடு நீங்கள் செய்யுங்க. இன்றைக்காவது இல்லையாவது என்றைக்காவது அந்த ஜெபத்தையும் அந்த முயற்சியையும் நிச்சயமாக ஆண்டவர் வெற்றியாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக தீமோத்தேயுவின் வாழ்க்கை நாம் கவனிக்கும் பொழுது, இதோ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை, தயவாக இந்த நாளிலே தீமோத்தேயு எவ்விதமாக தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய பாட்டிக்கும் இடம் கொடுத்தது போல, we must give the opportunity, we must take heed of what your parents is trying to do in your lives. பிரியமானவர்களே, அதை நாம் செவிமெடுக்கும் பொழுது, அதை நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இன்றைக்கு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விசேஷமான தாய்மார் தினத்தில் கூட, அன்னையர் தினத்தில் கூட உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து எங்கிருந்தாலும் இந்த நாளிலே கூட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல். நிச்சயமாகவே உங்களோட கர்த்தர் தங்கியிருக்கிறார். ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, இறுதியாக எல்லாம் இயேசுவே இந்த பாடலை நாம் பாடுவோம். நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகலமுமாக இருக்கிற இந்த ஆண்டவருக்கு இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, கொள்ளை மிக துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, கொள்ளை மிக துணை இயேசுவே, ஆயனும் சகாயனும்
பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் இறுதி ஜெபத்துக்குள்ளும் ஆசீர்வாதத்துக்குள்ளும் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள், நம்முடைய அம்மா, நம்முடைய பாட்டி மற்றும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறவினர்கள், விசேஷமாக பெண்கள், இவர்களிடத்தில் நீங்கள் போய் அன்பாக அந்த இடத்துல அவங்க பக்கத்தில் நீங்கள் நிற்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்றால் இன்றைக்கு நாம் ஒரு விசேஷ ஜெபத்தை நாம் அவர்களுக்காக நாம் செய்ய போகிறோம். Dear brothers and sisters, we're going to say a special prayer, especially for our sisters, our auntie, our mother especially, and also for our grandmother as well. இதனால் பிரியமானவர்களே, அவருடைய கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். Just hold their hands wherever you are. இந்த நாளில் அவருடைய கைகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக நம்ம விசேஷ ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சரிங்களா? நீங்கள்லாம் பக்கத்தில் போய் நின்றுட்டீங்களா? ஸோ இந்த வேளையில் நம்ம ஒரு விசேஷ நம்ம ப்ரேயர் நம்ம செய்வோம். இந்த வேளையில் நம்ம ஜெபிப்போமாக. சரிங்களா? பாருங்கள், நம்ம ஜெபிப்போம். கம் லெட்ஸ் ப்ரே. நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த விசேஷமான நாளிலே கூட கர்த்தாவே, இந்த உலகத்தில் எங்களுக்கு அன்பு காட்டும்படியாக உம்முடைய கர்த்தாவே அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் வைத்த ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே கூட அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we want to thank you, O Lord, for all the mothers in this world, O Lord. And wherever we are, Lord, we pray that your special anointing will be upon them, O Lord, that your care, that your concern, O Lord, that your special blessings will be upon them, O Lord. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க. இதுவரையிலும் அவர்கள் செய்த ஒவ்வொரு தியாகங்கள், ஆண்டவரே, இதுவரையில் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகள் அதையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Lord, we want to pray that you will bless, O Lord, all the prayers, O Lord, all the efforts, O Lord, that these mothers have put, O Lord, especially for their loved ones, for their family. Lord, we want to thank you, O Lord. ஆண்டவரே, இதுவரையிலும் இந்த தாய்மார்கள், இந்த சகோதரிகளை கர்த்தாவே குடும்பத்துக்காக, அப்படி அன்புக்குரியவர்களுக்காக ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்கள், ஒவ்வொரு முயற்சிகள் அத்தனைக்கும் ஆண்டவர் கர்த்தர் நீர் ஐயா அப்பா பதில் கொடுக்கும்படியாக, அவைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் தொடர்ந்து மென்மேலும் இவர்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்த வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. And Lord, we pray that you will continue to raise them, O Lord, continue to bless them, O Lord. ஆண்டவர், அவர்களை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எட்டாவது உயரங்களுக்கு கொண்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. That they will shine for you and they will strive for you and they will soar for you, O Lord. ஆண்டவரே, உமக்காக தொடர்ந்து சுடர் விடவும் ஆண்டவரே, உயர பறக்கவும் ஆண்டவரே, உமக்காக தொடர்ந்து ஆண்டவரே அப்பா வெற்றி காரியங்களை செய்யும்படியாக அவரை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை நேர்ந்த ஆண்டவரே, இன்றைக்கே எங்களுடைய தாய்மார்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, மற்ற எல்லாருக்காகவும் இன்றைக்கு இந்த வார்த்தையை செய்யப்படுத்த ஒவ்வொருவருக்காகவும் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த சத்தியம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹெல்ப் us, Lord, as we hear, as we heard, Lord, your word. And Lord, we want to thank you, Lord, and help us, Lord, to apply all that we have listened to, Lord, especially your word, and continue to apply it in our lives, O Lord. எங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்துவதற்கு எங்களை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்தில் எங்களோடு கர்த்தர் இருந்தது போல இந்நாளிலும் எங்களோடு தங்கி இருக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை தாங்கி வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவின் அன்யோன்ய ஐக்கியமும் இந்நாள் முதற்கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு தெரிந்த வண்ணமாக
நாம் தாயார் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். ஸோ இந்த நேரத்தில் கூட உங்களுடைய சபையின் போதகர் என்ற சார்பில் உங்களை யாவருக்கும் என்னுடைய தாயார் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய எல்லா விதமான ஜபங்கள், உங்களுடைய எல்லா தியாகங்களும் இதனால் ரொம்ப இதனால் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். கர்த்தர் உங்களை விசேஷமாக இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தில், இந்த சபையில், இந்த சமுதாயத்தில் வைத்தவராக இருக்கிறார். I want to bless all of you, especially all the mothers. All your efforts is appreciated. All your sacrifices are appreciated. You are uniquely has been blessed in the midst of us. Especially you have been placed and positioned in our midst, in our church, in our families, and also in our society. May God bless all of you. இந்த நாளில் கூட உங்களை யாவரையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. இன்னும் மென்மேலும் உங்களை பயன்படுத்துவாராக. நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், இந்த சமுதாயத்தில், இந்த தேசத்தின் அடிப்படையில் நீங்கள் ஏறெடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. May God bless your efforts, all your initiatives, especially in your family, in your church, and also in this nation. May God bless all of you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.